வணக்க மக்களே, நாம இந்த ஆரோக்கியமான பதிவில் கமலா ஆரஞ்சு பழத்தில் இருக்கக்கூடிய மருத்துவமைகளை பற்றி பார்க்க போகிறோம். ஆரஞ்சு பழத்தில் இருக்கக்கூடிய விட்டமின் சி எனும் உயிர் சத்து இதய நோய், சிறுநீரக கற்கள், அனைத்து வகையான தொற்று நோய்களுடைய ஆபத்திலிருந்து நம்மை பாதுகாக்கும். குறிப்பாக இந்த கமலா ஆரஞ்சு பல பேர் குளிர்காலத்தில் சாப்பிட்றது நல்லதா கெட்டதா அப்படின்றது சந்தேகத்தோடு இருப்பாங்க. இந்த கமலா ஆரஞ்சு பழத்தை நீங்கள் குளிர்காலத்தில் சாப்பிட்றது தான் மிகவும் நல்லது. இது உங்களுடைய உடல் வெப்பநிலையை சமநிலையில் வைத்திருக்கும், நோய் எதிர்ப்பு சக்தியினுடைய அளவை அதிகரிக்கும், வறண்டு இருக்கக்கூடிய சர்மம் அதை பார்த்தோம் அப்படின்னா அதை கியூர் பண்ணிட்டு நீரேற்றமாக கூடிய சர்மத்தை ரெஃப்ரெஷ்மெண்ட்டாக புதுசாக மாற்றும், செரிமான மண்டலத்தை எல்லாம் பாதுகாக்கும். இந்த கமலா ஆரஞ்சு பழத்தில் இருக்கக்கூடிய விட்டமின் சி எனும் உயிர் சத்து இதனுடன் இருக்கக்கூடிய பல ஊட்டச்சத்துக்கள் உங்களுக்கு என்னென்ன நோய்களை குணப்படுத்தி என்னென்ன நோய்களை வராமல் மீண்டும் தடுக்குது அப்படின்றத பற்றி ஒவ்வொன்றா தெளிவாக விளக்கமாக பார்ப்போம். அதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு மட்டும் ஒரு லைக் கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. ஏன்னா இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான். இது போன்ற அப்டேட்ஸ்கள் நீங்கள் தொடர்ந்து பார்க்குறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நான் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி சேரும். சரி, வாங்க மக்களே, இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். உடல் எடையை எந்த விதமான சைடு எஃபெக்டும் இல்லாமல் ஆரோக்கியமான முறையில் குறைக்கிறதுக்கு கமலா ஆரஞ்சு பழம் உதவிகரமாக இருக்கும். நார் சத்து அதிகம் இருக்கக்கூடிய இந்த கமலா ஆரஞ்சு பழம் உடல் எடையை குறைக்கிறதுக்கு உதவுவதோடு செரிமான ஆரோக்கியத்தையும் மேம்படுத்துகிறது. கமலா ஆரஞ்சு பழத்தில் இருக்கக்கூடிய கரையக்கூடிய அந்த ஃபைபர் என்று சொல்லக்கூடிய நார் சத்து அளவுக்கு அதிகமாக உணவு உண்பதை தடுக்கும். அப்போ உங்களுக்கு நீங்கள் கமலா ஆரஞ்சு சாப்பிடும் போதே உங்களுக்கு உணவுகளை சாப்பிட முடிச்சு ஒரு ஃபீல் இருக்கும். இதனால் அதிக கலோரிகள் இருக்கக்கூடிய உணவுகளை நீங்கள் நொறுக்கு தீனிகள்லாம் எடுத்துக்கொள்வது குறைய ஆரம்பிக்கும். அப்போ உங்களுடைய உடல் எடை குறையும். மேலும் நார் சத்து இருக்குங்களே அந்த கமலா ஆரஞ்சில், இது உங்களுக்கு நல்ல செரிமான ஆரோக்கியத்தை ஊக்குவிச்சு செரிமானம் ஆகக்கூடிய உணவுகள் எல்லாம் ஊட்டச்சத்தை மாற்றி கொடுக்கும். ஏற்கனவே உங்களுடைய உடலில் தேங்கி இருக்கக்கூடிய கொழுப்புகள்லாம் கரைத்து உங்களுக்கு எனர்ஜியாக மாற்றி தரதால நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய அளவுக்கு உங்களுடைய உடல் எடையை குறைக்கிறதுக்கு கமலா ஆரஞ்சு பழத்தை எடுத்துக்கொள்ளலாம். விட்டமின் சி எனும் உயிர் சத்து கமலா ஆரஞ்சு பழத்தில் இருக்கிறதால இது உங்களுக்கு நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கும். குளிர்காலத்தில் நோய் எதிர்ப்பு சக்தி நமக்கு கிடைக்கிறதுக்கு வழிவகை செய்யும். அதாவது குளிர்காலத்தில் உடலை தாக்கக்கூடிய கிருமிகளை எதிர்த்து போராடுவதற்கான அந்த நோய் எதிர்ப்பு திறனை, இம்யூன் பவரை நமக்கு அதிகரிக்கிறதுக்கு, இன்க்ரீஸ் பண்ணிக்கிறதுக்கு ஆரஞ்சு பழம், இந்த கமலா ஆரஞ்சு பழம் எடுத்துக்கலாம். மேலும் கமலா ஆரஞ்சு பழத்தில் நம்மளுடைய சருமத்தில் தடவினோம் அப்படின்னா சருமம் நமக்கு ஆரோக்கியமாக இருக்கும். எந்த விதமான டெட் செல்ஸும் இருக்காது. இறந்த செல்கள்லாம் ரிமூவ் பண்ணப்பட்டு பிளாக் பிம்பிள்ஸ், கரும்புள்ளிகள், முகப்பரு, அதுக்கப்புறம் கண் கருவளையம், பிளாக் சர்க்கிள்ஸ் என எதுவுமே இருக்காது. மின்னக்கூடிய பளபளப்பான மிருதுவான சருமம் நமக்கு கிடைக்கும். ஆரஞ்சு பழத்தில் இருக்கக்கூடிய விட்டமின் சி குளிர்காலத்தில் நம்ம அதை உட்கொள்வதால் சளி பிரச்சனை இல்லாமல் தடுக்கொள்ளலாம். குளிர்காலத்தில் சளியை தடுக்கக்கூடிய சிறப்பான வழி அது ஆரஞ்சு பழத்தை சாப்பிட்றது தான். ஏன் அப்படின்னா இது நோய் எதிர்ப்பு மண்டலத்தை நமக்கு பாதுகாப்பாக வைத்து நமக்கு இருக்கக்கூடிய நோய்களுமே குணப்படுத்திடும். சீசனாக புதுசாக அட்டாக் ஆகக்கூடிய பாக்டீரியா, வைரஸ் போன்ற தொற்று வியாதிகளும் வராமல் தடுக்கக்கூடிய ஆற்றல் கமலா ஆரஞ்சுக்கு இருக்கு. இதய ஆரோக்கியம் மேம்படுவதற்கு கமலா ஆரஞ்சு சாப்பிடலாம். சிட்ரஸ் அமிலங்கள் நிறைந்திருக்கக்கூடிய சிட்ரஸ் பழங்களான ஒன்று தான் இந்த கமலா ஆரஞ்சு மற்றும் கிரேப் ஃப்ரூட். இதெல்லாம் நம்ம உட்கொள்ளும் போது பார்த்தோம் அப்படின்னா பக்கவாதத்தினுடைய அபாயம் நமக்கு குறையும். ஆரஞ்சு பழத்தில் இருக்கக்கூடிய பிளவனாய்டுகள் இதய நோய்க்கு எதிரான பாதுகாப்பையும் வழங்குவதாக நம்பப்படுது. அதனால இது ஆய்வுகளையும் வெளிப்படுத்தியிருக்காங்க. மேலும் இந்த நம்ம சாப்பிடக்கூடிய இந்த கமலா ஆரஞ்சு பழம் இரத்த நாளங்களினுடைய செயல்பாடு மற்றும் உடலில் அலர்ச்சி எதிர்ப்பு பண்புகளை மேம்படுத்துது. இதனால எந்த நோய்களுமே எதிர்த்து போராடக்கூடிய ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ப்ராப்பர்ட்டிஸ், அலர்ச்சிக்கு எதிரான பண்புகள் நமக்கு கிடைக்கும். குறிப்பாக ரத்த நாளங்கள்லாம் மிக சிறப்பான அளவில் சுருங்கி விரிஞ்சு கொழுப்புகள் எதுவும் படியாமல் இருக்கிறதால இதயத்துக்கு ரத்தம் மிக சிறப்பான அளவில் செல்ல ஆரம்பிக்கும். இதன் மூலமாக மாரடைப்பு, பக்கவாதம், தமனிகளில் வீக்கம் ஏற்படுவது, இதய தசைகள் வலுவிழந்து போவது போன்ற எந்த பிரச்சனையும் இல்லாமல் இதயம் ஆரோக்கியமாக இருக்கும். சிறுநீரக கற்களை கரைக்கக்கூடிய பிரச்சனை, அதாவது சிறுநீரக கற்கள் கரைக்கிறதுக்கு நீங்கள் கமலா ஆரஞ்சு எடுத்துக்கொள்ளலாம். அந்த பிரச்சனையெல்லாம் உங்களுக்கு கியூர் ஆகிடும். சிட்ரேட் அப்படின்றது பார்த்தீங்கன்னா சிட்ரிக் அமிலம். இது சிட்ரஸ் பழங்களான ஆரஞ்சு, எலுமிச்சை போன்றவற்றில் காணப்படும். சிறுநீரில் சிட்ரேட் குறைபாடு ஏற்பட்டுச்சு அப்படின்னா சிறுநீரக கற்கள் ஏற்படும். பொதுவாக சிறிய அளவிலான சிறுநீரக கற்களை கொண்ட நோயாளிகளுக்கெல்லாம் ஒரு டம்ளர் இந்த கமலா ஆரஞ்சு ஜூஸ் குடிக்க சொல்லும் போது அது மருத்துவர்களால் பரிந்துரைக்கப்படும். அதை அவங்க எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னா எந்த விதமான பிரச்சனையும் இல்லாமல் அவங்களுடைய அந்த சிறுநீரக கற்கள் கரைத்து வெளியேற்றப்படும். சிறுநீரக கற்கள் கொஞ்சம் கொஞ்சமாக கரைத்து வெளியேற்றுவதற்கும் ஆரம்பக்கட்ட சிறுநீரக கற்கள் சார்ந்த சிறுநீரக தொற்று சார்ந்த பிரச்சனை இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் அதை எடுத்துக்கொள்ளும் போது நலம் பெறலாம். ஸோ அதனால் நீங்கள் ஆரஞ்சு பழத்தை, குறிப்பாக இந்த கமலா ஆரஞ்சு பழத்தை சாப்பிட வேண்டியது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஆரோக்கியம். இதை நீங்கள் சாப்பிடும்போது விட்டமின் சி எனும் உயிர் சத்து, ஃபைபர் என்று சொல்லக்கூடிய நார் சத்து, நீர் சத்துலாம் கிடைக்கும். உங்களுடைய உடல் எப்போதுமே வறட்சியாகவே இருக்காது. சுறுசுறுப்பாக, ரெஃப்ரெஷ்மெண்ட்டாக இருப்பீங்க. நீரேற்றமாக உங்களுடைய உடல் இருக்கிறதால கண்கள் வறண்டு காணப்படாது. இதனால் கண் பார்வை மங்கக்கூடிய அபாயம் எல்லாம் உங்களுக்கு இருக்காது. கண் பார்வையில் நீங்கள் கூர்மையாக வைத்துக் கொள்ளலாம். எனவே தொடர்ந்து அனைவரும் கமலா ஜூஸை பார்த்தோம் அப்படின்னா ஒரு டம்ளர் எடுத்துக்கொள்ளலாம். இல்லைனா கமலா ஆரஞ்சு பழத்தை நீங்கள் அப்படியே சாப்பிடலாம். ஸோ இந்த மாதிரி சாப்பிடும்போது நோய் எதிர்ப்பு சக்தி திறன் உங்களுக்கு அதிகரிக்கப்பட்டு உங்களுக்கு இருக்கக்கூடிய நோய்களுமே குணப்படுத்தப்படும். சீசனாக புதுசாக அட்டாக் ஆகக்கூடிய பாக்டீரியா, வைரஸ் போன்ற தொற்று வியாதிகளுமே வராமல் தடுக்கக்கூடிய பண்பை கமலா ஆரஞ்சு பழம் உங்களுக்கு கொடுக்கும். ஸோ உடலின் ஒட்டுமொத்த ஆரோக்கியத்திற்கும்
எலும்பு தசை அதனுடைய வலிமைக்கும், இதயத்தை ஆரோக்கியமாக வைத்துக்கொண்டு மாரடைப்பு பிரச்சனை எதுவும் இல்லாமல் நலமோடு உடலை பாதுகாத்துக் கொள்வதற்கெல்லாம் நீங்கள் உங்களுடைய உணவுகளில் கமலா ஆரஞ்சை சேர்த்து நலம் பெறலாம். அதில் இருக்கக்கூடிய பண்புகளை பெற்று நலமாக வாழுங்க. அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காமல் சந்திப்போம். நன்றி மக்களே.